الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளால் தங்களின் கண்களிலும் கல்புகளிலும் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்த, வாழ்க்கையின் கனவாக இருந்த, வாழ்க்கையினுடைய தேட்டமாக இருந்த ஹஜ் என்ற அமலை யாரெல்லாம் இவ்வாண்டு செய்வதற்கு நசீபு பெற்றார்களோ அந்த ஹாஜிமார்கள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவு செய்துவிட்டு அன்று பிறந்த பாலகர்களாக திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டம். திரும்பி இருப்பார்கள், வந்து கொண்டிருப்பார்கள், வரவும் செய்வார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்பூலாக மபரூராக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்று நாம் அல்லாஹு தஆலா அவன் ஹக்கீம், ஹிக்மத்துள்ளவன், ஞானமுள்ளவன், நுட்பமுள்ளவன். அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை நமக்கு 5 பெரும் கடமைகளை கொடுத்திருக்கின்றான். இந்த 5 பெரும் கடமைகளிலும் அல்லாஹ் நிறைய ஹிக்மத்துகளை, நிறைய அறிவு ஞானங்களை வைத்திருக்கின்றான். அந்த வகையில் இந்த ஹஜ்ஜை குறித்து, இந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹிக்மத்துகள் என்ன, எதற்காக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், ஹஜ்ஜின் மூலமாக செல்லக்கூடியவர்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன, அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் தங்களுடைய லாபத்தை, தங்களுக்குண்டான பலன்களை கண்கூடாக பார்ப்பதற்காக வேண்டி, ஹஜ் சொல்லும் பொழுது தங்களுடைய பலன்களை கண்கூடாக பார்ப்பதற்காக வேண்டி என்ற ஒரு வார்த்தை உபயோகிக்கின்றார். அப்படி கண்கூடாக ஹஜ்ஜில் என்ன பலனை பார்க்கின்றார்கள், ஹஜ்ஜில் அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன, இறைவன் எதற்காக அழைக்குகின்றான் என்பதனை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமலிலும் பல்வேறு சிறப்புகளை, பலதரப்பட்ட நுணுக்கங்களை வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜில் என்ன நுணுக்கம் வச்சிருக்கிறான் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். என்றாலும் நம்முடைய ஒரு பார்வையிலே ஹஜ்ஜுடைய நுணுக்கங்களில் ஒரு 5 விஷயங்களை, ஹிக்மத்துகளில் ஒரு 5 செய்திகளை நாம் பார்க்கலாம். அரபியிலே ஒரு சொல்லாடல் இருக்குகின்றது, ஃபஅலுல் ஹிக்மதி லா யஹ்லு ஃபஅலுல் ஹக்கீமி லா யஹ்லு அனில் ஹிக்மதி. ஒரு அறிஞன், நுட்பமானவன், ஒரு அறிவாளியுடைய எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு நுணுக்கம் இருக்கும் என்பதாக. அப்போ அல்லாஹு தஆலா அவன் அறிஞர்களுக்கெல்லாம் அறிவாளி, ஹக்கீமுல் ஹுக்மா, எல்லா நுட்பங்களுக்கும் அவன்தான் மூலப்பொருளாக இருக்குகின்றான். அப்பேற்பட்ட அல்லாஹ் அந்த ஹஜ்ஜில் என்ன நுணுக்கங்களை வச்சிருக்கிறான் என்பதை குறித்து
நாம் நம்முடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது ஒரு 5 சிறப்புகளை ஹஜ்ஜிலே பார்க்கலாம். முதலாவதாக உண்டான ஹிக்மத் என்ன, ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நுணுக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, உலகத்தில் வாழக்கூடிய அவர்கள் தங்கள் பகுதியில் உண்டான மக்களை சந்தித்திருப்பார்கள். மீறி போனால் ஒரு மாவட்ட அளவிலே அறிந்து வைத்திருப்பார்கள், ஒரு மாநிலம் வரையில் அறிந்து வைத்திருப்பார்கள். தொழுகைக்கு பார்க்கும் பொழுது 5 நேரம் வரக்கூடியவர்களை விளங்கி வைத்திருப்பார்கள். ஒரு ஜும்மாவுடைய நாளிலே பக்கத்து ஊர்க்காரர்கள் வர செய்வார்கள். பெருநாளிலே இன்னும் அதிகமாக மக்கள் வருவார்கள். இப்படி இவர்கள் சந்திப்பதெல்லாம் யாரை? தங்கள் நாட்டு மக்களை, தங்கள் ஊர்வாசிகளை. இதை பார்த்து கொண்டே இருந்த நம்மை அல்லாஹ் அழைக்குகின்றான், வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுடைய சொந்தங்கள் உலகில் எங்கெல்லாம் வாழ்கின்றார்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள் எங்கெல்லாம் இருக்கின்றார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் வாருங்கள், ஓரிடத்தில் கூடுங்கள். உங்களை நான் ஒன்றுபடுத்தி பார்க்க ஆசைப்படுகின்றேன், அது என்னுடைய ஆசை. அத்தோடு நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பாஷை தெரியுமோ தெரியாதோ, இந்த நாட்டுக்காரர் இன்ன கடைகோடியைச் சேர்ந்தவர் இவர் என்பதாக சொல்லி நீங்கள் அவர்களையெல்லாம் சந்திப்பதற்குண்டான ஒரு பெரிய வாய்ப்பு வேறு எங்கும் பார்க்க முடியாது. ஹஜ்ஜில் பார்க்கலாம், அந்த அரஃபா மைதானத்தில் பார்க்கலாம். அத்தோடு இல்லாமல் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யானில் வாஹிதின் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினும், ஒவ்வொரு முஃமின்களும் ஒரு கட்டிடத்தின் செங்கற்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முஃமின்களும் ஒரு கட்டிடத்தின் செங்கற்களாக இருக்கின்றார்கள். அந்த செங்கற்கள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுதுதான் ஒரு கட்டிடம் உருவாகும். ஒற்றுமையை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த செங்கற்களாக இருக்கக்கூடிய நமது உடன்பிறப்புகள் உலகமெங்கும் இருக்குகின்றார்கள், உலகமெங்கும் பரவி இருக்குகின்றார்கள், பல கலர்களிலே இருக்குகின்றார்கள், பல பாஷைகளிலே இருக்குகின்றார்கள். அல்லாஹ் ஆசைப்படுகின்றான் அந்த செங்கற்களை எல்லாம் ஒன்று கூட்டி இஸ்லாம் என்ற இந்த பெரிய ஒரு கட்டமைப்பை ஒன்றாக நான் பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி இருக்குகின்றது அல்லவா, அல்லாஹ்வை புலங்காகிதமடைய வைக்குகின்றது. அல்லாஹ் நபி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், பாஹா பிஹிம் ரப்புஹும். அரஃபா நாளில் அந்த மக்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகின்றான், ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுகின்றான். கேளுங்க, கொடுக்குறேன், என்ன கேட்டாலும் தருகின்றேன், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தேன் என்பதாக அந்த அரஃபாவுடைய தினத்திலே அந்த ஒரே கட்டிடமாக இந்த இஸ்லாமியர்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த காட்சி இருக்குகின்றதே, இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காட்சி. அப்படிப்பட்ட அந்த ஒரு கூடுதலை, ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டு வாருங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்பதாக சொல்லி இந்த செங்கற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் பார்க்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினும் செங்கற்களை போன்ற ஒரே கட்டிடத்திலே ஒன்று சேர வேண்டியவர்கள் என்பதாக அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய செயல்பாடு தான் ஹஜ்ஜுடைய அமல். அதுதான் ஹஜ்ஜுடைய நுணுக்கங்களில் ஒன்று, ஹிக்மத்துகளில் ஒன்று. இரண்டாவது ஹிக்மத், ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய என்ன அந்த நுட்பம் என்று சொன்னால், 2 தந்தைகளை நீங்கள் பார்க்க வாருங்கள். உங்களுடைய 2 தந்தைகள். ஒருவர் யாருங்க? சையதுல் அன்பியா, அகிலத்தின் பேரொளி, உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி, முன்னோடியாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் காண வாருங்கள். ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அழைக்கிறது எதுக்கு? வாங்க, வந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஸலவாத் ஓதுகின்றீர்கள், நபியின் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள், அவருடைய செய்திகளை எல்லாம் படிக்கின்றீர்கள் அல்லவா? வாருங்கள், வந்து பார்க்க வாருங்கள், உங்களுடைய முன்னோடியை பாருங்கள், ஹபீபை சந்தியுங்கள். அல்லாஹ் அழைக்கிறான்.
அடுத்து இன்னொரு தந்தை யார்? ஆன்மீக தந்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூர்த்திக்கு. இன்னொரு தந்தை அவர்களுக்கு முந்திய யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சொன்னான். பெருமானார் அவர்கள் உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரி, வழிகாட்டி, ஒளி எல்லாம் சொல்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? சும்மா அவ்ஹைனா இலைக்க, நபிய முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள்னு சொன்னோம். அப்பேற்பட்ட நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நடந்த இடங்கள், காலடி சுவடுகள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் அங்கே ஆற்றிய செயல்பாடுகள் எல்லாம் பாருங்கள். சஃபாவை பாருங்கள், மருவாவை பாருங்கள், ஜம்ஜம் கிணத்துக்கு வாங்க, தண்ணியை குடிங்க. அந்த நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு தங்களுடைய திருக்கரங்களாக எடுத்து வச்ச அந்த ஹஜ்ருல் அஸ்வதை காணுங்கள். வாங்க, உலகத்தில் எங்கிருந்தாலும் கூட நீங்கள் வந்து பாருங்க, உங்களுடைய ஈமானை பொலிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரண்டு தந்தைகள், அவர்கள் எல்லோருக்கும் மூத்த தந்தை யாருங்க? நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போது உலகத்தில் வேதம் வழங்கப்பட்ட ஒவ்வொருவர்களும், யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி, போட்டி போடுகின்றார்கள். இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், யூதர் கூறுகின்றார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அப்ரஹாம் எங்களிலே உள்ளவர், அந்த இப்ராஹிம் எங்களிலே உள்ளவர், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் போட்டி போடுகின்றார்கள். அல்லாஹ் கூறிவிட்டான், மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்களே, அவர் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல, அவர் ஒரு நேர்மையான முஸ்லீமாக இருந்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அனுப்பினான் அல்லவா? உலகத்துக்கெல்லாம் அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த மூல தந்தை, இந்த மார்க்கத் மில்லத்தை உருவாக்கியவர்கள், நமக்கெல்லாம் பேர் வைத்த நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுவடுகள், அவர்களுடைய நடந்த அந்த வழிகள், இவைகளையெல்லாம் வந்து பாருங்கள் என்பதாக சொன்னான். ஹஜ்ஜுடைய அழைப்புக்கு காரணம் அதுதான். நீங்கள் உங்கள் ஊரிலே இவைகளை எல்லாம் பார்த்து பழங்காகிதப்பட முடியாது, வந்து பாருங்கள். ஹஜ்ஜுக்கு அழைக்கக்கூடிய நுணுக்கங்களில் அதுவும் ஒன்று. மூன்றாவதான நுணுக்கம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் இன்று ஹிஜ்ரி 1446 ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 446 ஆண்டுகளாகிவிட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து. அப்போ இஸ்லாத்துக்கு வயது என்று சொன்னால் அதை கூறுவார்கள். அந்த முந்தைய காலத்திலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த, அந்த வஹி இறங்கும் பொழுது கூட இருந்த, அந்த வஹியுடைய வசந்த காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய வாழ்விடங்களை வந்து பாருங்கள். மக்காவுக்கு வாங்க, மதீனாவில் அன்சாரிகளுடைய இடங்களை பாருங்கள், அவர் தோட்டம் துறவுகளை பாருங்கள். ஹதீஸ்களில் படிக்கிறோம் இல்லையா, அங்கே மதீனாவுடைய தோட்டங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னத்துல் பக்கையை வந்து பாருங்கள். அப்போ உங்களுடைய முன்னோடிகள், உங்களுடைய வழிகாட்டிகள், முதல் தலைமுறையினர்கள் இஸ்லாத்திற்கு, அவர்களை நேசிப்பது. அப்போ சஹாபாக்கள் நேசிப்பது, அஸ்ஸஹாபி கன்னுஜூம், சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், வானிலை மின்னக்கூடிய நட்சத்திரங்களுக்கு போன்று இஸ்லாத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள். ஐயுகும் எஹ்ததைத்தும், அந்த சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் ஹிதாயத்தை பெற்று விடுவீர்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லவா? அந்த சஹாபாக்களுடைய வாழ்விடங்களை எல்லாம் வந்து பார்க்க வாங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலம் நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கின்றான். அது மட்டுமா, அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி ஜிஹாது செய்த இடங்கள், அந்த உஹது மலைச்சாரல்கள், அந்த பத்ருடைய யுத்தம் நடந்த இடங்கள், ஹந்தக் நடைபெற்ற இடங்கள், அங்கெல்லாம் போகும் பொழுது நம்முடைய ஈமான், நம்முடைய கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி, உலகில் இருக்கும் பொழுது இல்லாத, நம் ஊரில் இருக்கும்போது இல்லாத ஒரு பழங்காகிதம் நேராக பார்க்கின்றோம்.
உஹதுக்கு போகிறோம், இந்த வழியாக தான் ஸல்லல்லாஹு அவர்கள் நீங்கள் எங்கேயே நில்லுங்க நகர்ந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. 2 மலைகள் நடுப்பு இப்படிதான் எதிரிகள் புகுந்தார்கள். இதோ ஹம்ஸா ரலியல்லாஹுடைய கபர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதையெல்லாம் அல்லாஹு தஆலா நாம் பார்த்து பரவசப்பட்டு ஈமானினுடைய ஜோதியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான் ஹஜ்ஜுடைய அழைப்பு. ஹஜ்ஜுடைய நுணுக்கங்களிலே இதுவும் ஒன்று. அடுத்தார் போன்று 4ஆவதாக நுணுக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களது ஊர்களிலே தொழுகைக்கு செல்வீர்கள், வாங்க சொல்லுவார்கள். உங்களுடைய அந்த மஸ்ஜித்கள் பள்ளிவாசல்கள் எல்லாம் நீங்கள் தொழுகக்கூடியவர்கள் உங்களுடைய சக மனிதர்கள். உங்களுடைய பள்ளிவாசலில் கட்டியதெல்லாம் உங்களைப் போன்ற மனிதர்களால் கட்டப்பட்டவைகள். ஆனால் அல்லாஹ் அழைப்பது எந்த பள்ளிக்கு, எப்படிப்பட்ட மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் கூப்பிட்றான், எப்படிப்பட்ட பள்ளிவாசல் அது? மலக்குகளால் ஆரம்ப காலத்திலே மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதன் பின் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி. அங்கு மலக்குகளால் கட்டப்பட்ட பள்ளியை அங்கே தான் போய் பார்க்கலாம். வாங்க, 70,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்து சென்ற இடம், ஹஜ்ஜு செய்த இடம், அங்கே வந்து தொழுவுங்க. நீங்கள் வருவீர்களேயானால் 1க்கு லட்சமாக சவாபை எழுதுவேன், 1க்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும், வாருங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து புலங்காகிதம் அடைய லட்சக்கணக்கான சவாபுகளை எல்லையில்லாத நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி என்று இந்த ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி வந்து பாருங்கள், அங்கு வந்து தொழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு நமக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பானதாக ஒரு ஹிக்மத்தாக தெரிய வருகின்றது. 5ஆவதாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய சிறப்பு என்னவென்று பார்ப்போமேயானால், உலகத்தில் நீங்கள் ஆங்காங்கே பாவ மூட்டைகளை சுமக்குகின்றீர்கள். உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ சிறிய பெரிய பாவங்களை செய்து விடுகின்றீர்கள். நிறைய பாவங்களை செய்து நீங்கள் அல்லல் பட்டு எவ்வளோ இஸ்திக்ஃபார்கள், எவ்வளவோ செய்கிறோம், போகிறோம் வரோம், எத்தனை இரவுகள், எத்தனையோ சிறப்பான நாட்கள் எல்லாம் வருகின்றன, சந்திக்குகின்றீர்கள். நீங்கள் அங்கே வாங்க, அல்லாஹ் அழைக்கிறான். ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக அழைப்பை கொடுங்க என்பதாக போகும் பொழுது அந்த ஹஜ்ஜை சிறப்பான முறையிலே அங்கே இருக்கக்கூடிய அமல்களை சரிவர செய்யும் பொழுது அதை உள்ளத்துடைய அந்த ஆன்மார்த்தமான முறையிலே ஒவ்வொரு இடங்களை பார்க்கும் பொழுதும் அந்த சஹாபாக்கள் அன்றைய நபிமார்கள் வந்த இடம் அல்லவா, அவர்கள் பார்த்த மலைகள் அல்லவா நாம் பார்க்குகின்றோம், சௌருடைய குகை அல்லவா இது, இந்த ஹிராவுடைய குகை அல்லவா என்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த காட்சிகள், அந்த கண்ணில் பதியக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் அங்கே உங்களுடைய மனங்களை அது மாற்றுகின்றது, உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்குகின்றது. நீங்கள் எவ்வளவு பாவங்களை சுமந்து வந்திருந்தாலும் அவைகளையெல்லாம் கண்டு உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் அங்கு வைத்து நீங்கள் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் அந்த ஹஜ்ஜின் மூலமாக உங்களுடைய அந்த அமலின் காரணமாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், நான் போயிட்டேன் என்பதாக சொல்லி வந்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பாவங்களை எல்லாம் எடுத்துடுறான், பாவ மூட்டைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டுறான். உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கின்றதே எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் அது மஅசூமாக பிறக்குகின்றது. ஆனால் ஹஜ்ஜாளிகள் அப்படி அல்ல, குழந்தைக்கு பாவங்கள் தான் இல்லை, நன்மைகளும் இல்லை. குழந்தைக்கு நன்மை என்ன இருக்குது? ஆனால் ஹஜ்ஜாளிகள் பாவங்களை அவர்கள் இறக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் போய்கிட்டு நன்மைகளை சுமந்து வருகின்றார்கள். பாவ மூட்டைக்கு பதிலாக வரும் பொழுது நன்மைகளை சுமந்து வருகின்றார்கள். ஆக இந்த 5 சிறப்புகளோடு சேர்த்து அல்லாஹ் கூறுகின்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை கண்கூடாக பார்ப்பதற்காக வேண்டி வாருங்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நீங்கள் பலன்களை காணுங்கள் என்பதாக சொல்லி
இதெல்லாம் குறிப்பாக இன்னும் சொல்லுவோமேயானால் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவி ஹாஜரா அம்மா அவர்களுடைய அந்த தியாகங்கள் இந்த ஹஜ்ஜுடைய அமலிலே நிறைய பார்க்கப்படுகின்றோம். ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த குர்பானி செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, சஃபா மருவாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்பதாக அல்லாஹ் சொன்னால் கால அஸ்லம் திலி ரப்பில் ஆலமீன், யாரெல்லாம் அந்த கட்டுப்படுத்துகிறேன். உடனடியாக எந்த அமலையும் பிள்ளை அறுக்க சொன்னால் உடனே, நெருப்பில் குறிக்க சொன்னால் உடனே, எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்க. ஹதீஸ்களிலே புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு செய்தி புதுமையாக கூட இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் வரக்கூடிய சலாத்து சொல்லி காட்டுறாங்க, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துடைய நாகரிகத்துக்கு தந்தையாக இருந்தார்கள். ஒரு கால மனிதர்கள் தாடி மீசை முளைச்சா அப்படியே விட்டுருவான், என்ன செய்யுதுன்னு தெரியாது. நகங்களை வளர்த்து வச்சுருப்பான் பெருசாக, அப்படியே வளைஞ்சு போய் கிடக்கும், என்ன செய்யுதுன்னு தெரியாது. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர்த்து கொள்ளுங்கள், நகங்களை வெட்டி கொள்ளுங்கள், உங்களுடைய தேவையற்ற முடிகளை உங்களுடைய உடம்பிலிருந்து எங்கள் அக்கடிலிருந்து மற்ற இடங்களிலிருந்து நிகழ்த்த எடுத்து விடுங்கள், இதெல்லாம் சுத்தம் என்பதாக அவர்கள் செய்து காட்டினார்கள் மக்களுக்கு மத்தியிலே. கடைசியிலே இந்த ஹத்னா செய்வதற்குன்றது அல்லவா இந்த சட்டம், அதான் ஹதீஸில் வருது. 80வது வயதில் அவர்களுக்கு வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 80வது வயதில் நீங்கள் ஹத்னா பண்ணிக்கங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லி வஹி வந்தது தான் தாமதம். உடனடியாக செய்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கும் இங்கமாக தேடுறாங்க, ஆயுதங்கள் கிடைக்குமான்ட்டு. ஒன்றும் கிடைக்கல. ஒரு பழைய தகரமோ அல்லது பழைய இரும்போ ஏதோ கடலிச்சு எடுத்து கட்டாமட்டான்னு அறுத்து போட்டாங்க. கத்தனை செஞ்சுக்கிட்டாங்க தானா. ரத்தம் ஓடுது. 80 வயசில் எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம். அதுவும் தகரம் சரியில்லாதது, கூர்மையற்ற ஒரு ஆயுதம். ரத்தமாக ஓடும் பொழுது அவதிப்படுறாங்க. அல்லாஹ் கேட்குறான், யா இப்ராஹிம் லிமா அஜ்ஜல்த, ஏன் அவசரம்? நான் சட்டம் சொன்னேன் கத்தனா பண்ணிக்கங்கன்ட்டு. அதுக்கு ஒரு ஆயுதங்களை தேடி கீடி மெதுவா நீங்கள் அதை செஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் இவ்வளோ அவசரமா என்று அல்லாஹ் கேட்டபொழுது சொன்னார்கள், ரப்பி கரிஹத்து அன்னு வாஹிர ஹுக்குமக்க. ஹதீஸ் அப்படியே வருது, யா அல்லாஹ் உன்னுடைய ஹுக்குமை, உன்னுடைய கட்டளையை நான் ஒரு சன நேரம் பிற்படுத்துவதையும் கூட விரும்பவில்லை. நீ சொன்ன உடனே செய்யணும், நான் அதைத்தான் உடனே செஞ்சுக்கிட்டேன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. அப்போது அப்பேற்பட்ட நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தந்தையாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்விடங்கள், அவருடைய குடும்பத்தால் செய்த தியாகங்கள் அனைத்தையும் பாருங்கள். அதே போல் சஹாபாக்கள் வாழ்விடங்கள், அந்த வசந்த காலம் வஹி காலத்திலே வாழ்ந்த அந்த நல்லோர்கள் முன்னோர்கள், அவர்களுடைய அந்த அதிசய செயல்கள், அந்த ஜிஹாது புரிந்த இடங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் என்பதாக சொல்லி, அதன் காரணமாக நீங்கள் நன்மையை பெறுகின்றீர்கள், உங்களுடைய லாபத்தை பெறுகின்றீர்கள், நஃபா பெறுகின்றீர்கள். அதையெல்லாம் நீங்கள் சிறப்பை பெறுவதற்காக வேண்டி தான் கூப்பிடுறோம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்ல செய்கின்றான். எனவே அல்லாஹ் இந்த நம்முடைய கண்களுக்கு தெரிந்த இந்த 5 ஹிக்மத்துகளை நாம் பார்க்க செய்தோம். இது அல்லாமல் அல்லாஹ் அதே ஹிக்மத்துகளை உள்ளவன், இன்னும் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த போன்ற ஹஜ்ஜுகளை உம்ராக்களை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.